அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் முனைவர் ரா மோகன்ராஜ், உதவி பேராசிரியர், விவேகானந்தா கல்லூரி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆர்கனைசிங் அண்ட் டிபார்ட்மெண்டேஷன் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப். அதாவது ஆர்கனைசிங் என்பது ஒழுங்கமைத்தல். ஒழுங்கமைத்தல் அப்படின்னா என்னன்றதை நம்ம விரிவா பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆர்கனைசிங் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆர்கனைசிங் அப்படின்றது அசம்பிளிங் தி ரிசோர்சஸ். அதற்கு முன்னாடி இந்த ஆர்கனைசிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசிங் அப்படின்ற வார்த்தை நம்ம எதற்காக படிக்கிறோம் இங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நிர்வாக மேலாண்மை. இதற்கு முன்னாடி நம்ம படித்த அலகு அல்லது பிரிவுல ஒரு நிறுவனம்னா என்ன, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா என்ன, கம்பெனினா என்ன அப்படின்றத விரிவா நம்ம பார்த்தோம். இப்ப அந்த நிறுவனத்தை நம்ம நல்லபடியா செயல்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப அந்த ஒரு நிர்வாக மேலாண்மை என்பது 4 மிக முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கியது. ஒன்று என்ன கேட்டீங்க அப்படின்னா, பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். இது 4ம் ஒரு நிர்வாகத்துல சரிவர செயல்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிர்வாகம் என்பது ஒரு தனிச்சிறப்பு மிக்க நிர்வாகமா மாறும் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல நம்ம சொன்ன 4 விஷயங்கள்ல இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்கனைசிங். இப்ப ஆர்கனைசிங் ஏற்கனவே நம்ம சொன்னது போல அசம்பிளிங் தி ரிசோர்சஸ். ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய வளங்களை முறையாக எப்படி பயன்படுத்துவது, இந்த ஆர்கனைசிங் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் இதில் இருக்கக்கூடிய சில குறைகளை மிகவும் விரிவாக பின்னே நாம் காண இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்று கேட்டால் டிபார்ட்மெண்டேஷன் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப். இது இரண்டையும் தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய 10 மற்றும் 11 பிரிவுல பார்க்க போறோம். இந்த டிபார்ட்மெண்டேஷன் அப்படின்றது துறை, ஒவ்வொரு துறையாக பிரிப்பதன் மூலியமாக ஒரு நிர்வாகத்தில் ஒவ்வொரு துறையாக பிரிப்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய சில குறைகளை என்னவென்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த ஆர்கனைசிங்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ், நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்புகள் என்னென்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல நோக்கங்கள், அதாவது அப்ஜெக்டிவ்ஸ். எதற்காக இந்த ஆர்கனைசிங் அப்படி என்ற தலைப்பை படிக்க வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது இந்த ஆர்கனைசிங்கினுடைய இன்ட்ரோடக்ஷன். ஆர்கனைசிங்னா என்ன, அறிமுகம். அதற்கு அடுத்தபடியாக நேச்சர் ஆஃப் ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன். இந்த ஆர்கனைசிங்கினுடைய செயல்பாடு ஒரு நிர்வாகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு அடுத்தபடியாக ஆர்கனைசேஷன் ஆஸ் எ சிஸ்டம். ஒரு ஆர்கனைசேஷனை எப்படி நம்ம சிஸ்டமா பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஸ்டெப்ஸ் இன் தி ஆர்கனைசிங் ப்ராசஸ். ஆர்கனைசேஷன் இருக்கிறதுக்கு என்னென்ன படிநிலைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய கட்டமைப்பு, ஆர்கனைசேஷனுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது இருக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு ஒரு சில கொள்கைகள் வேணும். அப்ப அது என்னென்ன கொள்கைகளை உள்ளடக்கியது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல். இத எப்படி நம்ம ஒரு கட்டுப்பாடோட வச்சிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆர்கனைசேஷனல் சார்ட். ஒரு ஆர்கனைசேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கப்படம். அதற்கடுத்து ஆர்கனைசேஷனல் மேனுவல், நிறுவன கையேடு. ஒரு நிறுவனத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக அந்த நிறுவனத்தை பற்றியதான ஒரு குறிப்பேடு. அதற்கு அடுத்தபடியாக ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். முறையான அல்லது முறைசாரா நிறுவனங்கள் எப்படி இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம இனி அடுத்து வரக்கூடிய சில நிமிடங்கள்ல பார்க்க இருக்கிறோம்.
இத ஒன் பை ஒன்னா இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல அறிமுகம் அல்லது நோக்கங்கள். இத நம்ம படிப்பதற்கான நோக்கம் என்ன? ஆர்கனைசேஷன். முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியத்துவம் என்று சொல்லும் பொழுது, ஒழுங்கமைத்தல். ஒரு நிர்வாகத்துல ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்றது எவ்வளவு முக்கியம். ஆர்கனைசிங் ஒன்று சேர்ப்பது அல்லது ஏற்பாடு செய்வது என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அதற்கடுத்து இந்த ஒழுங்கமைத்தல் என்ற சொல்லினுடைய வேறு விளக்கங்களை விவரித்தல், அதாவது இன்டர்பிரட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு சில வழிமுறைகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இதற்கு பல்வேறு வகையான நிறுவன கட்டமைப்பான செயல்பாடு, பிரிவு மற்றும் தகவமைப்பு ஆகியவற்றை வேறுபடுத்துது. அதாவது the different types of organization structure, இதனுடைய வேறுபாடு என்ன அப்படின்றத இதை நம்ம படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிற முடியும். அதற்கு அடுத்தபடியாக இதுல இருக்கக்கூடிய ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், முறைசாரா மற்றும் முறையான பகுப்பாய்வு எப்படி செய்ய வேண்டும் என்பதனை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஆர்கனைசிங்கினுடைய இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். அதாவது இது ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு நிர்வாகத்துல மிக முக்கியமான நடைமுறையாகவும் கூட இது இருக்கிறது. ஒழுங்கமைத்தல் மேலாண்மையின் மற்றொரு முக்கிய பணி இது. இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிற போறீங்க அப்படின்னா, மேலாண்மையினுடைய ஆர்கனைசிங், அவர்களுடைய டியூட்டி மற்றும் அவர்களுடைய ஒருங்கிணைந்த விஷயங்களை கத்துக்கிற போறோம். அதுக்கப்புறமாக இதனுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதனுடைய சார்ட்ஸ், மேனுவல், நம்ம சொன்ன அந்த குறிப்பேடு, இதெல்லாம் பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கிற போறோம். முதல்ல இந்த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன். இந்த ஒழுங்கமைப்பு பணியினுடைய தன்மை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒழுங்கமைப்பு அப்படின்னு சொன்னது நம்ம ஒரு ஏற்பாடுன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஆர்கனைசிங் தி ரிசோர்சஸ், இருக்கக்கூடிய வளங்கள். ஒரு நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய வளங்கள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான ஒரு வளங்களாக கருதக்கூடியது ஹியூமன்ஸ், மனித வளங்கள். ஒரு நிறுவனத்துல பல தரப்பட்ட வளங்கள் இருக்கலாம். அதுல மிக முக்கியமான வளம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம். இந்த மனித வளத்தை சுற்றியே இந்த ஆர்கனைசிங் என்ற தலைப்பு என்பது இருக்கின்றது. அந்த மனித வளத்தை நாம் எப்படி முறையாக கையாளுவது என்பதனை பற்றியே இங்கே நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ஒழுங்கமைப்பு என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசிங், இதனுடைய செயல்முறை என்பது ஒரு அமைப்பு அல்லது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பொதுவான நோக்கங்களை அடைவதற்காக ஒன்றிணைந்து செயல்படும் மக்கள் குழு. அதாவது மக்கள் குழு என்பது அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆட்கள் என்று சொல்லலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ். இவர்களைத்தான் இந்த இடத்துல நம்ம மக்கள் என்று குறிப்பிடுகின்றோம். எளிதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொதுவான நோக்கத்தை அடைவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து ஒருமித்த கருத்தோடு ஒரு வேலையை செய்வோமேயானால் அதற்கு பெயர் ஆர்கனைசிங் என்று அர்த்தம். இந்த மேலாண்மை, அதாவது இந்த நிர்வாக மேலாண்மை அல்லது நிறுவன மேலாண்மையில் ஒரு பணியாக ஒழுங்கமைத்தல் என்பது செய்ய வேண்டிய வேலைகளை, நடவடிக்கைகளை ஐடென்டிபிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது அடையாளம் தெரிந்து அதை தொகுத்து அந்த அதிகார பொறுப்பு மிக்க உறவுகளை வரையறுத்து அதை செயல்படுத்துவோமேயானால் அதுதான் இந்த செய்முறையை குறிக்கின்றது. இதுதான் இந்த வேலை. இந்த ஆர்கனைசிங்கினுடைய வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது. ஒன்றிணைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுத்து அந்த வேலையின் மூலியமாக நாம் ஒரு ரிசல்ட்டை பெறுவதுதான் இந்த நேச்சர் ஆஃப் ஆர்கனைசிங் ஃபங்க்ஷன் என்று நாம் சொல்லக்கூடியது. அடுத்தபடியாக அனைத்திற்குமே ஒரு சிறப்பு அம்சம் என்பது இருக்கும், ஒரு சிறப்பான குணங்கள் என்று கூட சொல்லலாம்.
அதுபோல ஒரு நிர்வாகத்தில் ஆர்கனைசேஷன் என்ற வார்த்தைக்கு அல்லது அந்த செயல்முறைக்கு ஒரு சில சிறப்பு இயல்புகள் உள்ளன. அந்த சிறப்பு இயல்புகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள், அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலை நபர்கள். அவங்க எல்லாமே என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பொதுவான நோக்கத்திற்காக ஒரு நிர்வாகத்துல, அந்த நிர்வாகத்துக்காக செயல்படக்கூடிய அந்த வொர்க்கர்ஸ், அந்த நிர்வாகத்துக்கு தேவையான ஒரு அவுட்புட்ட குடுத்தாங்க அப்படின்னா, அதற்கு பெயர் வந்து குரூப் ஆஃப் பீப்பிள். எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படுவாங்க. அதுதான் இங்க ஒரு சிறப்பான இயல்பு. அந்த வேலையின் செய்வதன் மூலியமாக, ஒன்றிணைந்து செய்வதன் மூலியமாக, அதிலே இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் என்பதும் மிகச் சிறப்பானதாக இருக்கும். இது ஒரு சிறப்பு. 2வது சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் வொர்க். அதாவது வேலை பகிர்வு. ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வேலையை ஒரே ஒரே நபர் செய்வதை காட்டிலும் பலதரப்பட்ட நபர்கள் மூலியமாக அந்த வேலை செய்யப்படுமேயானால், அங்கே வந்து அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை பளு என்பது குறையும். அதுபோக பலதரப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி என்று சொல்வார்கள். ஒரு சிறப்பான சிந்தனையும் அவர்களுக்கு தோன்றி, அந்த வேலையிலே கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஒரு சிறப்பு இயல்பு. அதற்கு அடுத்தபடியாக பொது நோக்கம், காமன் பர்ப்பஸ். இங்கு தனிநபரினுடைய நோக்கத்தை தவிர்த்து ஒரு நிர்வாகத்திற்காக செயல்படக்கூடிய அந்த செயல்பாடு இங்கே நடக்கின்றபடியால் இது ஒரு சிறப்பாக கருதப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப். வெர்டிக்கல் என்பது உங்களுக்கு ரொம்ப நன்றாக தெரியும். மேலே இருந்து கீழே செங்குத்தாக இருந்தால் அது வெர்டிக்கல் என்போம். அதுபோக கிடைமட்டமாக இருக்கும் பொழுது அதை ஹரிசாண்டல் என்று கூறுவோம். அதற்கடுத்த வார்த்தை ரிலேஷன்ஷிப் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை. இங்க செங்குத்து மற்றும் கிடைமட்ட உறவுகள் என்று கூறக்கூடிய காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு துறையிலும் அல்லது ஒவ்வொரு இடத்திலும் மேலதிகாரிகள் என்று ஒரு சில அதிகாரிகள் அல்லது ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இருப்பாங்க. இப்ப இவர்கள் 2 பேருமே அவர்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை உணர்ந்து, அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட்டு முயற்சியோட ஒரு நோக்கத்தை நிறைவேற்றினால், அந்த நிறைவேற்றத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயல், இது ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு இயல்பு என்று நாம் கருதுகிறோம். அங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த மேலதிகாரிகள் கூறக்கூடிய செயல்களை அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் செய்து சரியாக அந்த வேலையை முடிப்பதனால் இதுவும் ஒரு சிறப்பு இயல்பாக கருதப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக தி செயின் ஆஃப் கமாண்ட், தி சுப்பீரியர் அண்ட் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப். அதாவது கட்டளை சங்கிலி. ஒரு நிர்வாகம் சரிவர செயல்படணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது இந்த செயின் ஆஃப் கமாண்ட். அந்த வேலை, அந்த ஒரு செயல் வரக்கூடிய இடம் எது என்று அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை சரிவரே செய்தார்கள்னா அதற்கு பெயர் கட்டளை சங்கிலி என்று பொருள். ஒரு கிடைமட்ட பணியாளர்களுக்கு அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மேல் அதிகாரியிடம் இருந்து அந்த தகவல் வர வேண்டும். அந்த மேலே இருக்கக்கூடியவருக்கு உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரியின் மூலியமாக தகவல் வர வேண்டும். இதற்கு பெயர் கட்டளை சங்கிலி என்று கூறுவார்கள். இந்த கட்டளை சங்கிலி மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் அங்கே நடைபெறக்கூடிய அந்த செயல் என்பது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய நபர்கள் கொடுக்கும் பட்சத்தில் அது சரியாக அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் சென்று அந்த வேலை சரியாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றபடியால் இங்க செயின் ஆஃப் கமாண்ட் என்பது ஒரு சிறப்பு இயல்பாக கருதப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக டைனமிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஒழுங்கமைப்பின் இயக்கவியல். ஒரு ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டைனமிக் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க செய்யுது. எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் ஒருங்கிணைப்பு அப்படின்றது மிக முக்கியமானதா கருதப்படுறதுனால
இது ஒரு மிகச் சிறப்பான சிறப்பு இயல்பு அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று கருதப்படுகின்றது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கியமான பண்புகள். அந்த குரூப் ஆஃப் பீப்பிள ஒருங்கிணைக்கிறாங்க. அவங்களுக்கு வேலைய பிரிச்சு குடுக்குறாங்க. பொதுவான நோக்கத்துக்காக செயல்படுறாங்க. மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய சொல்லின்படி, கீழே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்களுடைய வேலையை செய்கின்றார்கள். அதற்கடுத்தபடியாக இவர்களுடைய செயல்பாட்டில் ஒரு தனித்துவம் தெரிகின்றது. இதெல்லாம் தான் இந்த ஆர்கனைசேஷனுடைய ஒரு முக்கியமான அம்சம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, இந்த ஆர்கனைசேஷனுடைய முக்கியத்துவம் அல்லது நன்மைகள். நம்ம சொன்னோம் இல்லையா? என்ன செய்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ ஒருங்கிணைக்கிறாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க, ஏற்பாடு செய்றாங்க. இதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன? எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறதன் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகள். 1, இது நிர்வாகத்த எளிதாக்குகின்றது. நிர்வாகத்திலே நடக்கக்கூடிய வேலையை மிகவும் சுலபமாக்குகின்றது. இட்ஸ் ஃபெசிலிட்டேட்ஸ் தி அட்மினிஸ்ட்ரேஷன். நிச்சயமா அது நடக்கும். தனித்தனியா வேலை பார்ப்பதற்கும், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு பொதுவான நோக்கத்திற்காக செயல்படுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றபடியால், நிச்சயமாக இந்த ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவம் நமக்கு மிகவும் வேலையை எளிதாக மாற்றுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக என்ன நன்மைன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது இப்ப வளர்ச்சி மற்றும் பல்வகைப்படுத்தலை எளிதாக்குகின்றது. அதாவது ஃபெசிலிட்டேட் குரோத் அண்ட் டைவர்சிஃபிகேஷன். ஒரே பார்வையா இல்லாம வேறு வேறு பார்வை கண்ணோட்டத்தை செலுத்தி பலதரப்பட்ட ஒரு இடங்களுக்கு சென்று அவர்களுடைய நிர்வாகத்தை அபரிவிதமாக்குவதற்கு இது வழிவகுக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய வளங்களை எப்படி முறையாக பயன்படுத்துவது? மிகவும் வீணடிக்காமலும் அல்லது அந்த இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தாமல் இருப்பதையும் இது தவிர்க்கின்றது. இப்படி தவிர்ப்பதன் மூலியமாக நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய செலவினங்களை இது குறைக்கின்றது. பயன்படுத்தக்கூடிய வளங்களை இங்கே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போதும் முறையாக பயன்படுத்த வேண்டும். அது 2மே இந்த ஆர்கனைசேஷன் மூலியமாக நடைபெறுகின்றது. ஆகையபடியினால் இதுவும் ஒரு நன்மையாக கருதப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டிமுலேட்டட் கிரியேட்டிவிட்டி. ஒரு நிர்வாகத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவர்களுடைய ஆற்றல் அவங்களுக்கு அதிகப்படுகின்றது, தூண்டப்படுகின்றது. எப்படி ஒரு விளக்கை தூண்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வெளிச்சம் பிரகாசமாக வருகின்றதோ, அதுபோலவே இங்கே ஒரு நிர்வாகத்தில் ஒழுங்கான அமைப்பு சேரும் பொழுது, வளத்தை ஒருங்கிணைக்கும் பொழுது, அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த படைப்பாற்றல் என்பது புதிதாக தோன்றுகின்றது. அந்த படைப்பாற்றல் மூலியமாக அவர்கள் வேலை செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக என்கரேஜஸ் ஹியூமானிட்டிக் அப்ரோச். இந்த ஆர்கனைசேஷன் மூலியமாக மனித நேய அணுகுமுறையை ஊக்குவிக்கின்றது. அவர்களுடன் வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடத்தில் மற்ற நபர்களுக்கு ஒரு ஹியூமானிட்டிக் அப்ரோச், அதாவது மனித நேயம். அவர்கள் எந்த அளவிற்கு வேலை செய்கின்றார், அவர்களுக்கு எந்த அளவில் நாம் உதவி செய்ய வேண்டும், எப்படி அவர்களுக்கு நிர்வாகத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், எப்படி அவர்களுடைய சமுதாய வளர்ச்சியை வளர்க்க வேண்டும் என்று சக தோழர்களாகிய அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுடைய அணுகுமுறையால் மனித நேயம் அங்கே உருவாகின்றது. எப்பொழுது என்றால் இந்த ஆர்கனைசேஷன் என்று வரும் பொழுது. ஆகியபடியால் இதையெல்லாம் நாம் ஒரு ஒழுங்கமைப்பின் முக்கியத்துவமாக கருதுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆர்கனைசேஷன் ஆஸ் எ சிஸ்டம். இந்த ஆர்கனைசேஷன் என்பது ஒரு அமைப்பு. எப்படி இதை நாம் ஒரு அமைப்பு என்று கூறுகிறோமேயானால், அமைப்புகள் கருத்து நிறுவனத்தின் கூறுகளால் ஆனவை என்பதை இது அங்கீகரிக்கின்றது. இது ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளை கொண்டது, தனித்துவமான திறன்கள் மற்றும் பரஸ்பர உறவுகளை கொண்டுள்ளது.
இந்த அமைப்பு என்ற சொல்லினுடைய வரையறை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இட் இன்வால்வ்ஸ் தி pairs as complex whole, a set of entities, a set of relationship and resources network என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பகுதிகளின் தொகுப்பு போன்ற வார்த்தைகளை இந்த அமைப்பு என்ற சொல் உள்ளடக்கியது. அமைப்பு என்று சொன்னாலே அனைத்தையும் உள்ளடக்கியது என்று பொருள். இந்த ஆர்கனைசேஷன் என்பது ஒரு அமைப்பு. ஏன் அமைப்பு என்று கூறுகிறோமேயானால், இது அனைத்து விதமான வளங்களையும் ஒன்றிணைக்கின்றபடியால் இதற்கு பெயர் அமைப்பு என்று கூறக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் an ஆர்கனைசேஷன் சிஸ்டம். இந்த ஆர்கனைசேஷனுடைய கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, முதல்ல இன்புட்ஸ், உள்ளீடுகள். ஒரு நிர்வாகத்துல ஃபர்ஸ்ட் தேவையானது என்ன வேலையை செய்யணும் அப்படின்றத கூறக்கூடியது. அதற்கு பெயர் இன்புட்ஸ், அதாவது உள்ளீடு. அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட அந்த தகவலை எப்படி வேலை செய்வது என்பதற்கு பெயர் ப்ராசஸர், செயல்படுத்துறது. முதல்ல தகவல் வாங்குறது உள்ளீடா, அதற்கப்புறம் வாங்கிய தகவலை செயல்படுத்த ஆரம்பிப்பது, இதற்கு பெயர் ப்ராசஸ். அதற்கு அடுத்தபடியாக என்ன நோக்கத்திற்காக அந்த வேலை கொடுக்கப்பட்டதோ அதே நோக்கத்தை செயல்படுத்தி அதை வெற்றிகரமாக எடுத்து கொடுப்பதற்கு பெயர் வெளியீடு அல்லது அவுட்புட் என்று கூறுவார்கள். இது மூன்றும் எப்பொழுது நடக்கின்றது என்றால், சரிவர நடக்கின்றது என்றால் இந்த ஆர்கனைசேஷன் என்று இருக்கும் பொழுது. அதற்கு அடுத்தபடியாக மேனேஜ்மெண்ட், இதனுடைய மேலாண்மை என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மேலாண்மை என்பது எதிர்பார்க்கப்பட்ட வெளியீடுகளை அடைவதற்கான செயல்பாடு. அந்த செயல்பாடு தான் இங்க மேனேஜ்மெண்ட் என்று நாம் சொல்லக்கூடியது. இந்த மேனேஜிங் எது உள்ளடக்கியதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம பார்த்த மாதிரி பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், இது அனைத்துமே பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று அழைப்பார்கள். ஒரு நிர்வாகத்தினுடைய கொள்கைகளினுடைய மிக முக்கியமான 5 அம்சங்கள் இவை. முதல்ல நம்ம என்ன வேலை செய்யறோம் அப்படின்றத முடிவு பண்ணணும். அதற்கு பெயர் பிளானிங். அந்த வேலை செய்வதற்கு அந்த வேலை செய்யக்கூடிய நபர்களையும் அங்கே வேலை செய்வதற்கு இருக்கக்கூடிய வளங்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும். அதற்கு பெயர் ஆர்கனைசிங், தற்பொழுது நாம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டாஃபிங், அதற்கு தேவையான வேலை ஆட்களை நாம் பெற வேண்டியது. அடுத்தபடியாக அந்த வேலையாட்கள் மூலியமாக அந்த வேலையை கொடுப்பது, அதற்கு பெயர் டைரக்ட் அண்ட் கண்ட்ரோலிங். இவை அனைத்தையும் நாம் ஒருமித்து செயல்படுத்துவது. இதுதான் ஒரு மேலாண்மை என்பது, ஒரு மேனேஜ்மெண்ட் என்பது உள்ளடக்கியது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆர்கனைசேஷன் ப்ராசஸினுடைய படிநிலைகள் என்ன, இதெல்லாம் கடந்து வந்துச்சு அப்படின்னா அதற்கு பெயர் ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் என்று நாம் கூறுவோம். முதலாவதாக நோக்கங்களை தீர்மானிக்க வேண்டும். ஒரு ஆர்கனைசேஷன் என்பது அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அந்த ஆர்கனைசேஷனை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை அது நிறைவேற்ற வேண்டும். நோக்கங்களை தீர்மானித்தல், முதலில் நோக்கத்தை தீர்மானிக்க வேண்டும். என்ன செய்யணும்? ஒரு பேருந்திலே நாம் பயணிக்க வேண்டுமேயானால் உதாரணத்திற்கு எங்கே நாம் செல்ல வேண்டும் என்பதனை முன்கூட்டியே தீர்மானிக்க வேண்டும். அது அப்ஜெக்டிவ். சோ இங்கேயும் நாம் ஒரு நிர்வாகத்தை செயல்படுத்தும் பொழுது அந்த நிர்வாகம் எதற்காக செயல்பட போகின்றது என்பதனை முதலாவதாக தீர்மானிக்க வேண்டும். அந்த செயல்படுத்துவதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் என்ன என்பதை முன்கூட்டியே தீர்மானிப்பது வேண்டும். இது முதல் படி. இரண்டாவது ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அதாவது ஒரு செயல்பாட்டை அடையாளம் பார்க்கிறது, அப்புறம் அதை எப்படி செய்யணும்ன்றத டிஃபைன் பண்றது. இது இரண்டுக்கும் பேர் தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். முதல் என்ன வேலைன்றத ஐடென்டிஃபை பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அந்த வேலைக்கு ஏற்றாற் போல அந்த வேலையை பிரிக்க வேண்டும், தனித்தனியாக செயல்படுத்த வேண்டும். எல்லாருமே ஒரே வேலையை செய்து கொள்ள முடியாது, தனித்தனி நபர்களுக்கு பிரித்து கொடுத்தல் வேண்டும். உதாரணமாக ஒரு திருமண விழாவில் சமையல் செய்ய வேண்டுமேயானால் அங்கே பல துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும்.
எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் என்றால், அங்கே காய்கறிகளை அ வெட்டுவதற்கு சில நபர்களையும், உணவுகளை சமைப்பதற்கு சில நபர்களையும், அந்த சமைத்த உணவினை பரிமாறுவதற்கு சில நபர்களையும் அழைத்து வருவார்கள். அவரவர்கள் அவர்களினுடைய வேலையை சரிவர பார்க்கும் பொழுது, அந்த வேலை என்பது மிகவும் எளிமையாகவும், அதே நேரத்தில் மிகவும் திறனுடையதாகவும் முடிவடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுபோலவே இங்கே நாம் என்ன வேலையை செய்கின்றோம், அதை எப்படி பிரிக்கின்றோம் என்பதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் இங்கே ஒரு செயல்முறையினுடைய படிகளில் 2வது படிநிலையாக அமைகின்றது. 3வதாக கடமைகள் ஒதுக்கீடு. அவர்களுக்கான வேலையை நாம் சரிவர பிரிக்க வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டுமேயானால், அலாட்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். என்ன வேலை என்பதனை அந்தந்த நபர்களுக்கு நாம் பிரித்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுப்பதன் மூலியமாக அந்த வேலை சரியான நேரத்தில் நிறைவாக நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு நிர்வாகத்தில் இந்த ஆர்கனைசேஷனுடைய அடுத்தபடி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உறவுகளை வளர்த்தல். நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸ்னுடைய உறவுகளை நாம் வளர்ப்பதற்கு என்ன செயல்முறையை செய்ய வேண்டுமோ அதை மிகவும் தெளிவாக செய்ய வேண்டும். வேலையை மிக கவனமாக சரிவர கொடுக்க வேண்டும். பொறுப்புகளை கூற வேண்டும். பண்ணணும். எப்படி அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது 2. அடுத்தபடியாக அவங்க கூறக்கூடிய வேலையை சரியாக செய்வது. 4வது அந்த வேலையை பல்வேறு விதமான டாஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை பிரித்து கொடுப்பது. அதற்கு அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடிய கொள்கைகள் மூலியமாக கொடுக்கப்பட்ட வேலையை சரிவர செய்து முடிப்பது என்பதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்று நாம் கூறியிருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நிர்வாக அமைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, சிக்னிபிகன்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ன்றது ஏன் வேணும் நம்மளுக்கு? ஒண்ணு, ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, அது சரியா இருக்க வேண்டிய அளவுல இருந்தாதான் அதுக்கு பெயர் ஸ்ட்ரக்சர் என்று நாம் கூறுவோம். அப்ப ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லும் பொழுது நிர்வாக அமைப்பு, அந்த நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கு ஏற்றாற்போல். அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன நன்மை? ஒண்ணு, அவங்களுடைய அதிகார உறவுகள்ல தெளிவான ஒரு கிளியர் கட் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் இருக்கும். என்ன இவங்க சொன்னா சரியா இருக்கும், நம்ம அந்த வேலையை சரிவர செய்து முடிப்போம். அப்ப தெளிவான அதிகார உறவுகள் அங்கே மேம்படும். அதற்கு அடுத்தபடியாக தகவல் பரிமாற்றம் சரிவர இருக்கும். அந்த மிஸ்கம்யூனிகேஷன், தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமோ அல்லது விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையோ இந்த இடத்துல ஏற்படாது. எப்ப அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டா அமைப்பு இருக்கிறப்ப. அதற்கு அடுத்தபடியாக லொகேஷன் ஆஃப் டெசிஷன் சென்டர்ஸ், எந்த இடத்துல என்ன முடிவெடுக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அதற்கடுத்து ப்ராப்பர் பேலன்சிங், அதாவது ஒரு சரியான சமநிலை என்று சொல்லுவார்கள். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருப்பதன் காரணமாக நாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, பேலன்சிங்கா இருக்க முடியும். ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய நேரங்களிலும், ஒரு அபரிவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நேரங்களிலும் நாம் அலைபாயாமல் சரியான ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். பிரச்சனை ஏறப்ப மிகவும் தொய்து போகாம, நல்ல சந்தோஷமா ஒரு செயல் நடக்கிறப்ப மிகவும் நம்ம ஆனந்தப்படாம, அந்த நிலைமை ஒரு சீராக வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் மூலியமாக கிடைக்கப்பெறுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஏற்கனவே நாம் பார்த்தது போல் ஸ்டிமுலேட்டிங் கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். செய்ய சொன்னதை அப்படியே செய்யறதுன்றது வேற, அந்த செய்ய சொன்ன வேலையை எப்படி நம்மளினுடைய அறிவை, புத்தி கூர்மையை பயன்படுத்தி புதுவிதமாக செய்வது என்பது அது ஒரு தனி டேலண்ட், ஒரு திறமை என்று கூறுவார்கள். அப்படி அந்த தனித்திறமை உருவாக்குவதற்கு இது பயன்படுகின்றது. எது அப்படின்னா இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதற்கு அடுத்தபடியாக என்கரேஜிங் growth, வளர்ச்சியை இது ஊக்குவிக்குது. ஸ்ட்ரக்சர்டா இருக்கிறப்ப இது எல்லாமே தன்னைத்தானாவே நடக்கும். அதனாலதான் இந்த முக்கியத்துவம் என்ற ஒரு டைட்டில்ல இது வருது. வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்ப மேம்பாட்டுகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல கிடைக்கும். என் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல இது எல்லாமே ஒரு முக்கியத்துவமாக அல்லது நன்மையாக பார்க்கப்படுகின்றது. ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும் நம்மளுக்கு. அதற்கு அடுத்தபடியாக
டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்னா என்ன? அதனுடைய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அதாவது ஒழுங்கமைப்பினுடைய வகைகள், செயல்பாட்டினுடைய வகைகள். 3 விதமா இத பிரிக்கிறாங்க. ஒண்ணு ஃபங்ஷனல் ஸ்ட்ரக்சர், டிவிஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர். அதாவது செயல்பாட்டு வகைகள், பிரிவு வகைகள் மற்றும் தகவமைப்பு வகைகள் என்று 3 விதமாக இந்த நிர்வாக கட்டமைப்பை பிரிக்கின்றார்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான செயல்களை குறிக்கின்றது. உதாரணத்திற்கு முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த ஃபங்ஷனல் ஸ்ட்ரக்சர் பெயர்லேயே இருக்கின்றது. செயல்பாட்டு ஒழுங்கமைப்பு என்றால் என்ன? ஒரு நிறுவனத்தில் செய்யக்கூடிய செயல்களை ஒருங்கிணைத்து அதை சரிவர கட்டமைப்பு பண்ணுவதற்கு பெயர் ஃபங்ஷனல் செயல்பாடு என்று கூறுவார்கள். டிவிஷனல் என்பது நாம் பார்க்கக்கூடிய வேலைகளை, எந்த வேலையை எந்த துறையிலே நாம் கொடுத்தோமேயானால் வேலை சரிவர நடக்கும் என்று அந்த துறை ரீதியாக பிரிப்பதற்கு பெயர் டிவிஷனல். அதற்கு அடுத்தபடியாக அடாப்டிவ். எந்த இடத்துல நம்ம வேலை பார்க்கிறோமோ அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல் வேலை செய்யக்கூடியது அடாப்டிவ். இப்ப இதை ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கமைப்பு வகைகள்ல ஃபர்ஸ்ட் ஃபங்ஷனல், அதாவது செயல்பாட்டு அமைப்பு. செயல்பாட்டு அமைப்புனா என்ன? அதாவது ஒரு நிர்வாகத்துல யூனிட் இருக்கும், சப் யூனிட் இருக்கும். நிறைய பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்துல ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்காது, வேற வேற யூனிட்டா பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அங்கே வேலை பார்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், லைக் மேனுஃபேக்சரிங், மார்க்கெட்டிங், இதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட், தனித்தனியா பிரிஞ்சு ஒரு உற்பத்தி செய்யறவங்க ஒரு துறையா இருப்பாங்க, யூனிட் வைஸ் அப்ப சொல்றோம்ல. மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பண்றவங்க தனியா, உற்பத்தி பண்ணதை சேல்ஸ் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்டிங், அதை எப்படி கொண்டு போய் மக்களிடத்துல சேர்க்கிறது என்பது ஒரு தனி யூனிட் ஆகவும், பினான்ஸ், அந்த பணத்தை கையாளக்கூடிய ஒரு துறையை தனியாகவும், அதற்கு அடுத்தபடியாக பெர்சனல் ஆர் கான்ஸ்டிடியூட்டட் ஆஸ் செப்பரேட் யூனிட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், இதெல்லாம் தனித்தனி யூனிட்டா இருக்கும். இதுதான் செயல்பாடு. இங்க என்ன நடக்குது? உற்பத்தி பண்றவங்க தனியா, மார்க்கெட்டிங் பண்றவங்க தனியா, பினான்சியல் பண்றவங்க தனியா. இந்த தனித்தனியா செயல்பாடு எப்படி இருக்கணும் என்பதை கூறக்கூடியதுதான் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சர். இது சரியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து சரியா நம்மளுக்கு வந்துடும். அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய டிவிஷனல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு, குறிப்பா ஒன்னு அல்லது அதற்கு மேற்பட்ட சந்தைகளுக்கு சேவை செய்வதற்கான பல தயாரிப்புகளை கையாளும் நிறுவனங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. சாதாரண நிறுவனங்களுக்கு கிடையாது, மிக பெரிய நிறுவனங்களுக்கு. எப்படி அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது சின்ன சின்னதா பிரிக்கிறாங்க. இப்படி பிரிப்பதன் மூலியமாக அவர்களுக்கு வேலை என்பது மிக எளிமையாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது வேற வேற பிரதேசங்கள், அதாவது வேற வேற ரீஜியன், வேற வேற பிளேசஸ்க்கு இந்த வணிகத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது மிகவும் உபயோகரமாக அமைகின்றது. அதற்கு அடுத்தபடியாக அடாப்டிவ் ஸ்ட்ரக்சர். ஒரு நிறுவனத்துல தன்னுடைய தனித்துவமான தன்மையின் காரணமாக அந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும் என்று கையாண்டு அதை வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்புக்கு பேர் தான் இந்த தகவமைப்பு அமைப்பு என்று கூறக்கூடியது. இந்த தகவமைப்பு அமைப்பு என்பது 2 விதமாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று திட்ட அமைப்பு, அதற்கு அடுத்தபடியாக கூறக்கூடியது இந்த மேட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர். இது இரண்டும் இந்த தகவமைப்பு அமைப்பினுடைய 2 பாகங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இப்படினால் இதோடு அடுத்தபடியாக இந்த அமைப்பின் கோட்பாடுகள், அதாவது கொள்கைகள் என்று சொல்லுவோம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனுடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு கொள்கை இருக்கும், கொள்கையோட தான் நம்ம செயல்படணும். அதுபோல ஒரு நிர்வாகத்திற்கும் அது எப்படி செயல்பட வேண்டும் என்ற கொள்கை இருக்க வேண்டும். அதன்படி ஒரு திறமையான நிறுவன அமைப்பை திட்டமிடுவதற்கு வழிகாட்டியாக இந்த அமைப்பின் கோட்பாடு என்பது விளங்குகின்றது. இது ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு அந்த நோக்கத்தை செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும்.
அதற்கு அடுத்தபடியாக இந்த வேலை பகிர்வு மற்றும் நிபுணத்துவம், யார் எந்த ஃபீல்டுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது யார் எந்த ஃபீல்டுல வந்து திறமையானவங்கன்றத புரிஞ்சு அவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பதா இருக்க வேண்டும். பிரித்து கொடுப்பதாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்ன மாதிரியான வேலை என்பதை தெளிவர அங்கே குறிப்பிட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் பிரின்சிபல்ஸ். அதற்கு அடுத்தபடியாக செப்பரேஷன் ஆஃப் லைன் அண்ட் ஸ்டாஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பணியாளர்களை வந்து அவர்களுடைய பணிகளை சரிவர வரிசையாக பிரித்தல். இது எல்லாமே இந்த அமைப்பின் கோட்பாடுகள்ல வரக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறமா கட்டளை சங்கிலி, நம்ம ஏற்கனவே படிச்சது போல யாருகிட்ட இருந்து தகவல் வரணும், யார் அந்த வேலையை பார்க்கணும், அந்த கட்டளை சங்கிலி என்பது இங்கே முறையாக இருக்க வேண்டும், கிளியரா இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக அதிகாரம் மற்றும் பொறுப்பு அல்லது கடித போக்குவரத்தின் கொள்கை ஆகியவற்றின் சமநிலை என்பதும் முறையாக கடைபிடிக்க வேண்டும். அப்புறம் யூனிட்டி ஆஃப் கமாண்ட் என்று சொல்லக்கூடிய கட்டளை ஒருமை, அதாவது ஒருத்தவங்க கட்டளை இட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒருமித்த கருத்தோடு ஒருமித்த செயலா நம்ம செயல்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அதை செயல்படுத்தக்கூடியது யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், ஒற்றுமையோடு அதை இயக்க வேண்டும் அல்லது செயல்படுத்தி முடிக்க வேண்டும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆர்கனைசேஷனுடைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்று நாம் அழைப்போம். அடுத்தபடியாக விதிவிலக்கு கொள்கை, அதாவது இந்த கொள்கைகளை பல விதமா பிரிக்கிறாங்க. அதுல முதல்ல என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன் பிரின்சிபல், அதாவது அனைத்து விதமான முக்கியமான முடிவுகளும் கீழ்மட்டத்தில் எடுக்க வேண்டும். அதே வேளையில வழக்கத்திற்கு மாறான செயல்களை, கொள்கை முடிவுகளை, சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மேல்மட்டத்திற்கு குறிப்பிட வேண்டும். அதாவது ஒரு இங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் மேலிடத்துல கொண்டு போய் நம்ம முடிவெடுப்பதற்கு கொடுக்கக்கூடாது. இயல்பா எப்பொழுதும் நடக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு கீழ்மட்டத்திலிருந்தே நம்ம முடிவை எடுத்து விட வேண்டும். பிரச்சனையான ஒரு நேரத்துலதான் அந்த விஷயங்களை மேலிடத்துல கொண்டு போய் அதற்கு எப்படி தீர்வு காணணும் என்பதனை அறிய வேண்டும். இதுக்கு பெயர் வந்து எக்ஸெப்ஷன் பிரின்சிபல். ஒரு சூப்பர்வைசர் எந்த அளவுக்கு டேலண்டா இருக்காரோ அதற்கு ஈக்குவலா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களும் செயல்படுவாங்க என்பதுதான் இங்க மிக முக்கியமான கருத்து. எப்படி அந்த சூப்பர்வைசர் தன்னுடைய சப்பார்டினேட் கிட்ட வேலை வாங்குறாரு. அதற்கு அடுத்தபடியாக சமநிலை கோட்பாடு, அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் பேலன்ஸ், அதாவது ஒரு நிறுவனத்துல பல்வேறு பகுதிகளுக்கு இடையேயான சமநிலை இருக்கணும். எல்லா இடத்துலயும் சரியான சமநிலை இருக்கணும். எதுவும் ஏற்ற இறக்கமாக இருப்புதல் கூடாது. எந்த ஒரு பணிக்கும் மற்றவர்களுடைய செலவில் தேவையற்ற முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடாது. பொதுவான ஒரு முக்கியத்துவத்தை தான் கொடுக்கணுமே தவிர தனித்தனியா நம்ம பார்த்து எதற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது என்பது கூடாது. அதற்கு அடுத்தபடியாக கம்யூனிகேஷன், தொடர்பு. ஒரு நிர்வாகத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடிய தொடர்பு. ஏன்னா ஒரு கம்யூனிகேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது தவறான ஒரு தகவல் தொடர்பு மூலியமாக அந்த செயல் முழுவதுமாக மாற்றி அமைய வாய்ப்பு இருக்கின்றது. அதை தடுக்கும் விதத்தில் தொடர்பு, கம்யூனிகேஷன் என்பது சரியாக இருத்தல் வேண்டும். பிளெக்சிபிலிட்டி, அடுத்தபடியாக பிளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மை. எந்த ஒரு வேலை செய்வதற்கும் நம்ம பிளெக்சிபிலிட்டியோட இருக்கணும். அதாவது ஒரு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில வெள்ளம் கரை புரண்டு ஓடும் பொழுது மிகப்பெரிய ஸ்டபர்னா இருக்கக்கூடிய மரங்கள் அனைத்தும் அந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்படும். மாறாக அங்கே வளர்ந்து இருக்கக்கூடிய புல், நாணல் புல் என்பது அதுவும் ஒரு 10 அடிக்கு ஹைட்ல இருக்கும். ஆனா அது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அந்த காட்டாற்று வெள்ளம் சென்றாலும் அது அடித்து செல்லப்படாது. அந்த வெள்ளம் முடிந்த பின்பு மீண்டும் அந்த புல் என்பது எழுந்து நிற்கும். இதற்கு பெயர் பிளெக்சிபிலிட்டி என்று சொல்லுவார்கள். அந்த இடத்திற்கு ஏற்றாறு போல செயல்பட்டு தன்னை தக்க வைத்துக் கொள்வது. நிறுவன கட்டமைப்பு இருக்கு. அந்த இது வந்து தன்னுடைய வேலையை எளிதாகவும் மாற்றும், சிக்கனமாகவும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்க உருவாகுது. அதற்கு அடுத்தபடியாக இடைவிடாமை, அதாவது கண்டினியூட்டி. எதுவுமே தொடர்ச்சியா இருக்கணும். தொடர்ச்சியா இருக்கிற பட்சத்துல அந்த வேலை சரிவர நடக்கும். அது எப்ப வந்து அந்த தொடர்ச்சியின்மை ஏற்படுகின்றதோ, நிப்பாட்டி ஒரு வேலையை செய்கின்றோமோ, அப்ப அந்த வேலை எக்காரணத்தை முன்னிட்டும் முடிவு பெறாது என்பதுதான் இங்க முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல்,
கட்டுப்பாட்டின் வீச்சு என்பதை தெளிவாக பார்க்க வேண்டுமேயானால், இதை நாம் ஏற்கனவே பார்த்தது போல அதிகாரத்தினுடைய இடைவெளி. அந்த சூப்பர்வைசர் அண்ட் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நபர்களினுடைய பணியாளர்களினுடைய எண்ணிக்கையை இது வந்து குறிக்கின்றது. இந்த கட்டுப்பாட்டு வீச்சை அதாவது இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய காரணம் என்னென்ன? அஃபெக்ட் என்ற சென்ஸ் வந்து ஒரு நல்ல விதமாகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். தீய விதமாகவும் ஒரு தாக்கத்தை உருவாக்கும். ஒண்ணு, வேலையினுடைய தன்மை. இந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மூலியமாக வேலை என்ன நடக்குது? ஒரு சூப்பர்வைசருக்கு ஒரு 10, 12 பேரு. அப்ப அந்த சூப்பர்வைசர் அந்த 10, 12 பேத்துக்கு சரிவர ஃபோக்கஸ் பண்ண முடியும். அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கேட்டறிய முடியும். வேலையை கொடுக்க முடியும். அந்த வேலையை சரிவர நாம் வாங்க முடியும். அப்ப அந்த வேலை எளிமையாக மாறுகின்றது. திரும்ப திரும்ப செய்யப்படக்கூடியதாக இருந்தா, அந்த கட்டுப்பாட்டு வீச்சு வந்து திரும்ப திரும்ப செய்றாங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் லென்த்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கும் பொழுது, வேலையின் தன்மை. ஒரு வேலை என்பது எளிமையாகவும், திரும்ப திரும்ப செயல்படக்கூடியதாகவும் இருந்தா, அதனுடைய வேலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வைடரா இருக்கும். பெருசா நீளமானதாக இருக்கும். வேலை சென்று கொண்டே பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலாளரினுடைய திறமை, தி டேலண்ட் ஆஃப் தி சூப்பர்வைசர். இந்த மேலாளர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றவர்களை விட இவங்க கொஞ்சம் புத்திசாலியா இருக்கணும். ஏன்னா, அப்பனா தான் அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல வேலையை பெற முடியும். அப்ப எப்பயுமே அந்த சூப்பர்வைசர்ன்றவங்க ரொம்ப திறனோட இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக பணியாளர் உதவியாளர்கள். அதாவது பணியாளர்களை நம்ம வந்து ஒரு வேலை கொடுக்கும் பொழுது அல்லது பணியமர்த்தப்படும் பொழுது, ஒழுங்கான மேற்பார்வையாளர்களுக்கும், துணை பணியாளர்களுக்கும் இடையிலான தொடர்பு வந்து இங்க குறைக்கப்படும். அதன் மூலியமா அந்த கால அளவை வந்து நம்ம கணிசமா உயர்த்த வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த மேற்பார்வையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அதாவது இந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை குறியதாக இருக்க வேண்டும்னா, அந்த மேலாளர்களுக்கு குறைந்த நேரம் டைம் அவைலபிள் ஆஃப் சூப்பர்வைசர் வேலையை சரியா வாங்க முடியும். அதுக்கு அடுத்தபடியாக எபிலிட்டி ஆஃப் தி சபார்டினேட்ஸ். அவர்களுக்கு அதாவது துணை பணியாளர்களுடைய திறமை, அவர்களுடைய அனுபவம் மற்றும் அவர்கள் பெற்ற பயிற்சி, அதெல்லாம் புதிதாக வேலைக்கு வருபவர்களுக்கு மேற்பார்வையாளரின் நேரத்தை அதிகம் எடுத்து இவங்கெல்லாம் சூப்பர்வைசனுடைய நேரத்தை அதிகம் எடுத்துக்கிறாங்க. அப்ப வேலை வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நீளமா போகுது அப்படின்னா டைம் எடுக்குது. அப்ப வேலையில அனுபவமா இருக்கிறவங்க எடுக்கணும், பயிற்சி பெற்ற நபர்களா இருக்கணும், அவங்களுக்கு ஏற்கனவே அந்த வேலையில அனுபவம் இருக்கிறவங்களா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ன்றது சரியா இருக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல தவறு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக பார்க்க இருக்கக்கூடியது ஆர்கனைசேஷன் சார்ட். இது எப்படி இருக்கும்? இதனுடைய செயல்முறை, ஒரு ஆர்கனைசேஷன்னா எப்படி இருக்கும்? அப்ப ஒரு ஒழுங்கமைப்பு விளக்கப்படம் என்பது இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்று நாம் கூறக்கூடியது. இது வந்து அந்த நிறுவனத்தினுடைய முக்கிய அம்சத்தை சொல்லக்கூடியதா இருக்கணும். அந்த சார்ட் வந்து ஆர்கனைசேஷனுடைய சார்ட் எப்படி இருக்கணும்னா, அது என்ன மாதிரியான நிறுவனம் என்பதனை தெளிவாக கொடுப்பதாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அவங்க என்ன வேலையை செய்யணும், என்ன பணியை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதனை அந்த விளக்கப்படத்தின் மூலியமாக காட்ட வேண்டும். இதுதான் ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர். அப்ப அது எதெல்லாம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வரைபட, இது வந்து ஒரு அந்த நிறுவனத்தினுடைய முழுவதுமான ஒரு தகவலை உள்ளடக்கியது. இதுல அதிகார வரிசையை காட்டுது. யாரு மேல யாரு கீழே, அவங்களுக்கு இல்ல யாருன்ற ஒரு விஷயத்தை காமிக்குது. எது அப்படின்னா இந்த அமைப்பு செயல்முறை, ஆர்கனைசேஷனல் சார்ட். ஒரு நிறுவனத்துல யாரு என்ன பொசிஷன்ல இருக்காங்க, அதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொருத்தங்களுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப், உறவு, நீங்க எப்படி இருக்கணும், அதற்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பு, கம்யூனிகேஷன், தகவல் எப்படி செயல்பட வேண்டும், இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா தெளிவா கொடுக்கறதுக்கு பெயர் தான் ஆர்கனைசேஷனல் சார்ட். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது மேனுவல், அதாவது கையேடு என்று சொல்வார்கள். என்ன நிறுவனமோ அந்த நிறுவனத்திற்கு என்ன தேவை, அந்த நிறுவனம் எந்த மாதிரியான நிறுவனம் என்பதனாகிய முழுவதுமான ஒரு தகவலை கொடுப்பதற்கு பெயர் மேனுவல். அதாவது யார் யார் மீது அதிகாரம் செலுத்துகிறார், ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டிய செயல்கள்,
அப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய வரைமுறைகள் என்ன என்பதனை மிக தெளிவாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நிறுவன கையேடு என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷனல் மேனுவல். அதற்கு அடுத்தபடியாக இதுல என்ன முக்கியத்துவம், அதாவது அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அந்த கையேடின் மூலியமாக தெரிவிப்பதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? புதிதாக வேலைக்கு வரக்கூடிய நபர் அந்த நிறுவனத்தை பற்றி அந்த மேனுவல் மூலியமாக தெரிந்து கொள்ள முடியும். என்ன அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிற முடியும். அதற்கேத்த மாதிரி நம்ம செயல்பட முடியும். இது ஒரு முக்கியத்துவம். அதற்கப்புறம் இதனுடைய வகைகள் என்ன? அதாவது இந்த மேனுவலினுடைய வகைகள். ஃபர்ஸ்ட் பாலிசி மேனுவல். நம்ம முன்னாடி பார்த்தது பொதுவா பார்த்தோம். இப்ப செப்பரேட் பண்றாங்க. பாலிசி மேனுவல்னா என்ன? ஆபரேஷனல்ஸ் மேனுவல்ஸ்னா என்ன? பாலிசி மேனுவல்ன்றது அந்த நிர்வாகத்தினுடைய கொள்கைகளை குறிப்பிடக்கூடிய ஒன்று. அந்த நிர்வாகம் எப்படிப்பட்ட கொள்கை உடையது என்பதற்கு பெயர் பாலிசி மேனுவல். செயல்பாட்டு கையேடுன்றது அந்த நிர்வாகத்துல எப்படி அந்த வேலையை செய்யணும் அப்படின்ற தகவல் இருந்துச்சுன்னா அதற்கு பெயர் ஆபரேஷனல் மேனுவல். அதற்கப்புறம் ஆர்கனைசேஷனல் மேனுவல். இது பல துறைகள்ல இருக்கக்கூடிய உட்பிரிவுகளை சொல்லி அந்த உட்பிரிவுகள்ல இருக்கக்கூடிய கடமைகள் மற்றும் பொறுப்புகளை விவரிக்குமேயானால் அதற்கு பெயர் ஆர்கனைசேஷனல் மேனுவல். அதற்கு அடுத்தபடியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேனுவல். பாருங்க, மேனுவல்னா அந்த நிறுவனத்தினுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் குறிக்கக்கூடியது. இதுல ஒவ்வொரு படிநிலையா நம்ம ஒவ்வொரு டைப்ஸ் வகைகளா பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு வகைகள்லையும் ஒவ்வொரு விதமான தகவல்களை அந்த மேனுவல் கையேடு மூலியமாக புதிதாக சேரக்கூடிய நபர்களுக்கும் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தெரியக்கூடிய வகையில் இருந்தால் அதற்கு பெயர் மேனுவல். அதற்கு அடுத்தபடியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு நிறுவனத்துல அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் மற்றும் அதனுடைய வேலை வாய்ப்பு விதிமுறை என்னென்ன என்பதனை தெளிவாக கூறியிருக்க வேண்டும். அடுத்தபடியாக துறை கையேடு என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் மேனுவல். இதுல அந்த பணி தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக முறையான மற்றும் முறைசாரா நிறுவனங்கள்னா என்ன? ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன். ஃபார்மல் என்பது ஒரு தனிநபர் அல்லது குழு அல்லது பிரிவு, ஒரு யூனிட். இந்த பிரிவுகளுக்கு இடையேயான அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்ட உறவு முறைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திட்டம் ஃபார்மல் ஆர்கனைசேஷன். இன்ஃபார்மல்னா என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அந்த பொதுவான நோக்கங்களை தவிர்த்து ஒரு பர்சனல் நோக்கத்திற்காக பார்ப்பது. அந்த பணியாளரினுடைய தனிப்பட்ட திறமை, அவனுடைய மனப்பான்மை, அவர்களுடைய விருப்பு, அவர்களுடைய வெறுப்பு, அவர்களுடைய உடல் அவர்களுடைய உடல் ரீதியான ஒரு சில விஷயங்கள் மற்றும் அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை போன்ற அடிப்படையிலான உறவை குறிக்கக்கூடியது இந்த முறைசாரா ஒழுங்கமைப்பு என்று கூறக்கூடியது. ஸோ இதுல நம்ம இப்ப பார்த்த இந்த ஆர்கனைசிங் என்ற டைட்டில்ல யூனிட் நம்பர் 10ல இந்த மேலாண்மை எப்படி நம்ம ஒருங்கிணைக்கிறது, ஊழியர்களை எப்படி நம்ம பணியமர்த்துறது, எப்படி வேலை வாங்குறது, எப்படி அமைப்புனா என்ன, இதுல கிடைக்கக்கூடிய பொதுவான நோக்கம் என்ன, செங்குத்தான கிடைமட்ட உறவுகள்னா என்ன என்பதை ரொம்ப தெளிவா நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு டிபார்ட்மெண்டேஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி ரிலேஷன்ஷிப் ஆஃப் அத்தாரிட்டி ரிலேஷன்ஸ். இதுல நம்ம பார்க்க இருக்கக்கூடியது இந்த டிபார்ட்மெண்டேஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன. முதல்ல நம்ம டிபார்ட்மெண்டேஷன் என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொரு துறையாக வேலையை பிரிப்பது. இப்போ ஒரு கல்லூரின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது துறை ரீதியா நம்ம பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு வேலை மிகவும் எளிமையாக மாறுகின்றது. அதுபோக அங்க ஆபீஸினுடைய ஸ்ட்ரக்சர், அலுவலகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஆபீஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதற்கு இப்ப மெயின் ஆபீஸ்ன்னு சொல்லி வச்சிருப்பாங்க, பிரின்சிபல்ஸ் ஆபீஸ்ன்னு வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஆபீஸ் நம்ம செப்பரேட் பண்ணும் பொழுது வேலை எங்கே சென்றால் எந்த வேலை என்பது தெரிந்து அந்த வேலையை நம்மால் சரியாக செய்ய முடியும். இது நிறுவனத்துல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா நம்ம பிரிக்கும் பொழுது அந்த வேலை இங்கே எப்படி சரியாக நடக்கின்றதோ அதே போல அந்த நிர்வாகத்திலும் வேலை சரியாக நடப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய முன்னுரை, அதற்கடுத்து இதனுடைய வரை விளக்கம், அதாவது டெஃபினிஷன், டிபார்ட்மெண்டேஷன்னா என்ன, அப்புறம் இந்த டிபார்ட்மெண்டேஷனுடைய தேவை என்ன, துறையினுடைய தேவை என்ன, அப்புறம் இந்த துறையினுடைய அடிப்படை என்ன,
அதற்கு அடுத்தபடியாக இந்த இந்த துறையை எப்படி நாம் தேர்ந்தெடுப்பது, அதற்கு அடுத்தபடியாக இந்த டிபார்ட்மெண்டேஷனுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இதனுடைய அதிகார உறவுகள் என்ன என்பதனை விரிவாக நாம் பார்ப்போம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துறையினுடைய கருத்துரு, அதாவது கான்செப்ட் ஆஃப் நேச்சுரல் ஆஃப் டிபார்ட்மெண்டேஷன். நம்ம என்ன பார்க்க போறோம்? டிபார்ட்மெண்டேஷனுடைய உண்மை தன்மை என்ன, டிபார்ட்மெண்டேஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அதற்கப்புறமா இதனுடைய அடிப்படை என்ன, அதற்கப்புறம் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம முன்னாடி பார்த்தது போல இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக டிபார்ட்மெண்டேஷனா ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது ஒரு செயல்பாடை வந்து சிறப்பான மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடுகளின் அடிப்படையில ஒரு நிறுவன அழகாக வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் டிபார்ட்மெண்டேஷன், அதாவது துறைப்படுத்துதல் என்று பெயர். இது வந்து நிர்வாக நோக்கத்திற்காக அல்லது நிறுவன நடவடிக்கைகளை துறையாக பிரிப்பது. ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் தனித்தனியாக பிரித்து மேலாண்மையின் அடிப்படையில் அவைகளை ஒருங்கிணைத்து சரியான ஒரு வேலையை பார்ப்பதற்கு பெயர் இந்த துறை ரீதியான டிபார்ட்மெண்டேஷன் என்று அழைக்கக்கூடியது. இப்ப இந்த டிபார்ட்மெண்டேஷனை எப்படி அவங்க வரைவிலக்கணம் கொடுக்குறாங்கன்னா, ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணிகளை திறன்பட செயல்படுத்துவதற்கு பல தனித்தனி அலகுகளாக பிரிச்சு, அந்த பிரிப்பதன் மூலியமாக ஒரு வேலையை ஒருங்கிணைத்து அந்த துறையாக செயல்பட்டோம்னா அதற்கு பெயர் துறையியல் வரைவிலக்கணம் என்று சொல்றாங்க, அல்லது டெஃபினிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்டேஷன் என்று கூறுகின்றார்கள். இதனுடைய தேவை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நபரும் தன்னுடைய மொத்த நடவடிக்கைகள்ல அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பங்கை அறிந்து, அதாவது துறை ரீதியா பிரிக்கிறப்ப அவங்களுடைய வேலையை இங்க செய்வாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறதுக்கு பதிலா தனித்தனியா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை எளிதாக முடிக்கப்படுகின்றது. இது இந்த துறையினுடைய தேவை. ஒரு நிர்வாகத்துல துறையினுடைய தேவை இதற்காக நமக்கு தேவைப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இந்த துறையினுடைய அடிப்படைகள் என்ன? ஃபர்ஸ்ட் செயல்பாட்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்றாங்க. செயல்பாட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு இயற்கையான ஒரு துறை வடிவம், அதாவது ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய முதன்மை துறையாக்கம் மற்றும் அதிகாரத்தின் படிவங்கள் உறவுமுறை செயல்பாடுகளை இது வந்து குறிக்கிறபடியால் இது வந்து செயல்பாட்டுல செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம கடைபிடிச்சோம்னா அதுக்கு பெயர் ஃபங்க்ஷனல் டிபார்ட்மெண்டேஷன் என்று கூறுவோம். இதனுடைய தீமைகள் என்ன, அதாவது ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதனால நம்மளுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்குறப்ப அவங்க அதை தாண்டி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது. இது ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு துறைக்கு இடையில முரண்பாடு இருக்கலாம். அப்ப அந்த முரண்பாடு ஏற்படுறது ஒரு பிரச்சனை, அந்த முரண்பாடு தீர்ப்பதும் இன்னொரு பிரச்சனையா மாறிடுது. ஸோ இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு டிபார்ட்மெண்டேஷன் மூலியமாக. ஸோ ப்ராடக்ட், உற்பத்தி துறை, அதாவது முதல் டிபார்ட்மெண்டேஷன் பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உற்பத்தி துறை, ஒரு நிறுவனத்துல உற்பத்தி துறையை தனியா பிரிக்கிறாங்க. இந்த உற்பத்தி துறையை பொறுத்த அளவுல ஒவ்வொரு உற்பத்தி துறை ஒரு பொருட்களின் அடிப்படையில் உற்பத்தி துறை பிரிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு துறை என்று அழைக்கப்படுகின்றது. இதன் நன்மைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ப்ராடக்டினுடைய உற்பத்தியிலையும் கவனத்தை கொடுக்கிறது ஒரு மிக நல்லதான ஒரு விஷயம். இதனுடைய செயல்திறன் மதிப்பீடு மற்றும் ஒப்பிடுவது, இரண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் ஈஸி. அதற்கப்புறம் இதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட இருந்து, அதாவது பிரச்சனையை வந்து பொதுவாக காட்டாம தனிப்படையா காட்டி அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. இதுல பிரச்சனை இருக்கான்னா பிரச்சனையா தான் இருக்கு. அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, போதுமானதாக இல்லை, அவங்களுடைய தொழில்நுட்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக டெரிட்டரி என்று சொல்லக்கூடியது வந்து இடத்திற்கு ஏற்றாற் போல அவர்களுடைய துறைகளை பிரித்துக் கொள்வது. இதன் மூலியமா வந்து நம்மளுக்கு சில நன்மைகளும் ஏற்படுது. என்ன நன்மைகள் அப்படின்னா, அவர்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு இது உதவுது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல இதனுடைய முக்கியத்துவம் இருக்கு. தீமைகள் சொல்லி பார்க்குறப்ப இது பிரச்சனைய 2 மடங்கா மாற்றுகின்றது. லாங்குவேஜ் பேரியர்ஸ் வருது. அங்க ஒர்க் பண்ணக்கூடிய பணியாளர்கள் இடத்துல இருக்குல்ல, அதாவது இடம் மாறி ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்க பலவிதமான இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகின்றது. இதுல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் மூலியமா கஸ்டமர் சார்ந்து அந்த துறையை பிரிக்கிறது. அவர்களுடைய வாடிக்கையாளர்களை பொறுத்து அந்த துறையை பிரிப்பது. வாடிக்கையாளரை பொறுத்து அந்த துறையை பிரிப்பதன் காரணமாக அவங்க வாடிக்கையாளர் கருத்துல வந்து என்ன வாடிக்கையாளர் என்ன எதிர்பார்க்கிறாருன்றது தெரிஞ்சுக்கிற முடியும். இது ஒரு நன்மைகள்.
அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய தீமைகள்னு சொல்லி பார்க்கிறப்ப, அவர்களுடைய ஆர்வம் மற்றும் பழக்கவழக்கங்கள்ல இதுல கிட்டத்தட்ட கருத்துல கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனுடைய நிறுவனங்கள் பணக்கார மற்றும் ஏழை வாடிக்கையாளர்களிடத்துல பாகுபாடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாகுறதுனால, இது ஒரு பிரச்சனையா பார்க்கப்படுகின்றது. இதனுடைய பெர்சனல் எக்யூப்மென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி செயல்முறைகள்ல இருக்கக்கூடிய உழைப்பு மற்றும் உபகரணங்கள் ஒன்றாக கொண்டு வரப்படுகின்றன. இதற்கு பெயர் வந்து ப்ராசஸ் ஆஃப் எக்யூப்மென்ட் என்று கூறப்படுகின்றது. இதனுடைய அட்வான்டேஜஸ் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது நன்மைகள் மற்றும் தீமைகள் என்று பார்க்கும் பொழுது, வளங்களை உகந்த முறையில பராமரிக்கிறது இதனுடைய நன்மையாக கருதப்படுகின்றது. இதனுடைய பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கிறப்ப, இது தனித்தனியா இருக்கிறதுனால, தயாரிப்புகளை ஒருங்கிணைப்பது வந்து மிகவும் கடினமாக இருக்கின்றது. இது பலதரப்பட்ட மட்டங்கள்ல பலவிதமான மேலாளர்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையில் இருப்பதனால், இது ஒரு சில அ தீமையா பார்க்கப்படுகின்றது. இப்ப இதுல இருக்கக்கூடிய சாய்ஸ் ஆஃப் பேஸ் ஆஃப் டிபார்ட்மென்டேஷன், எக்கனாமிக் ஸ்பெஷலைசேஷன் சிறப்பா இருக்கு. எக்கனாமிக்ல இதனுடைய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. முக்கிய பாராட்டுகளை இது வாங்குது. குறைந்தபட்ச முரண்பாடுகளை கொண்டது. அனைத்து விதமான இடத்தையும் ஒருங்கிணைக்கிறது, கட்டுப்படுத்துறது, மனிதாபிமானம் உருவாக்குகின்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு துறைய வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது என்பதற்கான ஒரு கிரைட்டீரியா. சிறப்பா இருக்கணும், பொருளாதாரம் கரெக்ட்டா இருக்கணும், முக்கியமான பகுதிகளா இருக்கணும், குறைந்தபட்ச முரண்பாடா இருக்கணும். இப்படிலாம் இருந்தா ஒரு துறைய நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனுடைய நன்மைகள் வந்து சிறப்பு, நிர்வாக கட்டுப்பாடு, பொறுப்பு நிர்ணயத்தில் சுதந்திரமா இருக்கிறது, மேலாளர்களுடைய வளர்ச்சியை கருத்தில் கொள்றது. இதனுடைய ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதனுடைய அதிகாரத்தை பொறுப்பை முறையாக ஒதுக்குகின்றது. ஸோ இத்துடன் இப்பொழுது நாம் பார்த்த அனைத்து தலைப்பையும் சரிவக கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.